நம்மளோட ஜென்ரல் பாப்புலேஷனில் ஒரு அட்லீஸ்ட் ஒரு 25 to 30% ரொம்ப காமன் அஃபெக்ட் ஆகிற ப்ராப்ளம் கால் வீக்கம். இப்போ ரொம்ப நீண்ட நேரம் வேலை செய்கிறீங்க, காலையிலேருந்து ஈவினிங் வரலும் ரெகுலராக ரொட்டீன் ஒர்க், இன்னைக்கு கூட ரொம்ப இருக்கக்கூடிய பிஸி லைஃப் ஸ்டைலில் நம்ம வேலை பொழுதில் நம்ம உடம்பு பற்றியே மறந்துடுறோம். ஆனால் ஈவினிங் ஆனால் வீட்டுக்கு போனதுக்கப்புறம் திருப்பி கால் வீங்குது, கால் மசில் கிராம்ஸ் வருது. ஐயோ எனக்கு இவ்வளோ வலி இருக்கு, யாராவது மசாஜ் பண்ணால் பரவாயில்லையே, இதுக்கு என்ன மருந்து மாத்திரை சாப்பிட்றது, இதே மாதிரி டெய்லி அவதிப்படுறேனே அப்படின்னு சொல்லிட்டு காலையில் என்னால் ஏந்திரிக்கிறதுக்கும் லேட்டாக ஏஞ்சி ஆஃபீஸ் போகிறது, இந்த மாதிரியான ஒரு டயர்ட்னஸ் காலில் வர்றது, காலில் ஹெவியாக இருக்கிறது, கனமாக இருக்கிறது, கால் வலி, கால் வீக்கம், இதுக்கான தொந்தரவுக்கான காரணம் வந்து வேரிகோஸ் வெயினுங்கிற ஒரு வியாதியில் நீங்கள் கஷ்டப்படக்கூடிய ஒரு ஆளாக இருக்கலாம். ஸோ இதை பற்றி நான் இப்போ என்ன பேச போகிறேன்னா, நேச்சுரல் ரெமடிஸ் என்ன, இதோடைய சிம்டம்ஸ் என்ன, இதை வந்து இயற்கையாக நம்ம வந்து இந்த வியாதியை கண்ட்ரோல் பண்ணலாமா, லைஃப் ஸ்டைல் மாடிஃபிகேஷன், லைஃப் ஸ்டைல் சேஞ்சஸ்னால இந்த பிரச்சனையை நம்ம வந்து இனிஷியலாக நம்ம வந்து ஒரு ஒரு நம்மளே மேனேஜ் பண்ணக்கூடிய ஒரு வழிமுறைகள்லாம் என்ன, இதை பற்றி தான் நான் இன்றைக்கி இந்த வீடியோ பற்றி பேச போகிறேன். ஸோ இந்த வேரிகோஸ் வெயின்ஸ்னால் என்ன, அது இதை பற்றி பேசுறதுக்கு முன்னாடி நார்மலாக வெயின்ஸ்னால் என்னங்கிறது உங்களுக்கு தெரிஞ்சால் இந்த வேரிகோஸ் வெயின்னா என்னங்கிறது உங்களுக்கு தெரியும். நார்மலாக வெயின்ஸுங்கிற ஒரு இரத்த குழாய் காலில், நம்ம இங்கிலீஷில் வெயின்ஸ்னு சொல்கிறோம், தமிழில் சிரைன்னு சொல்கிறோம். இதோடைய ஃபங்க்ஷன் வந்து காலோடைய ஃபுட்டில் இருந்து ரத்த ஓட்டத்தை காஃப் மசில் வழியாக, அப்புறம் தைஸ் வழியாக, வயிறு வழியாக ஹார்ட்டுக்கு கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு பாதை பேர் தான் இந்த வெயின்ஸ்னு சொல்கிறோம்.